வணக்கம் நண்பர்களே. இன்று டாக்டர் அர்ஜுனா எம்பி பாராளுமன்றத்தில் கத்தி கூச்சலிட்டு தனக்கான உரிமை, பேசுகின்ற உரிமை வேண்டும், தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றார். உண்மையில் டாக்டர் அர்ஜுனாவினுடைய இந்த ஆத்திரத்துக்கு காரணம் என்னவெனில், 2 தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவம். டாக்டர் அர்ஜுனா கொழும்புக்கு செல்லும் வழியில் விஐபி லைட்டை தன்னுடைய வாகனத்தில் ஒளிர விட்டு கொண்டு சென்றிருக்கின்றார். அப்பொழுது டிராபிக் போலீசார் அதனை மறித்து அவருடைய லைசன்ஸ் மற்றும் உரிமையை கேட்ட பொழுது, விஐபி லைட்டை எல்லோருமே ஒளிர விட முடியாது. ஆனால் போலீஸ்காரர்களோடு அவர் சண்டை பிடிக்கின்றார். நான் தமிழன் என்ற காரணத்தினால் தான் நீங்கள் என்னை மறைத்தீர்கள், நீங்கள் மோடியர்கள் என்று ஒரு போலீஸ்காரரை ஏசி திட்டி அவர்களிடம் முரண்டு பிடித்தார். நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். ஆனால் இப்ப பாராளுமன்ற உறுப்பினருக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கின்றன, அதன் காரணத்தினால் நான் என்னுடைய அடையாள அட்டையை காட்ட முடியாது என்று குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினருடைய அனுமதி பத்திரம், அந்த வாகன அனுமதி பத்திரத்தை காட்டினார். ஆனால் போலீஸ்காரர்கள் சொன்னார்கள், முக்கியமாக நீங்கள் இந்த விஐபி லைட்டை ஒளிர விட்டு கொண்டு போக முடியாது என்று. அதுதான் முதலாவது பிரச்சனை. அந்த வீடியோவை பார்த்துவிட்டு நாம் ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம். ඔබතුමාලාට අපි කිව්වොත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් කියලා. ඒක සිංහලෙන් කිව්වොත් ඔයාලට තේරෙන්නේ නැත්නම් මොකද කරන්නේ? නෑ ඒ සිංහලෙන් කිව්ව මෙහෙමනේ. LP දමලා නිසා ඔයගොල්ලෝ නවත්තලා මේ මාතෘකාව. අනේ නෑ සර් සිංහල අපිට දෙන්නේ එහෙම නෙවෙයි. දැන් ඔයා සිංහල MP කෙනෙකුට ඕම කරනවද? නෑ අපිට එහෙම අවශ්‍යතාවයක් නෑ. අපි සිංහල දෙමු. හරි. දැන් ඔයාට පාර්ලිමේන්තු පාස් එක ඔයාට පෙන්වුවාට පස්සේ ඔයා මගේ ඩෙන්ටි ඉල්ලනවා. ඩෙන්ටි ඕනේ. ඩෙන්ටි දැන් හරි. එතකොට ඩෙන්ටි දෙන්නේ නැත්නම් ඒක මගේ වැරද්දද? ඩෙන්ටි දෙන්නේ නැත්නම් මගේ වැරද්දද? ඩෙන්ටි දීලා නැහැ තාම පාර්ලිමේන්තුවේ. අපිට ඔබතුමා නම කියන්න. ඔබ මෙහෙමයි. ඔබතුමාගේ නම කියන්න. ඔබතුමාගේ රියදුරු බලපත්‍රය ඉදිරිපත් කරන්නකෝ. අපි හරි. ඔයාට දැන් මෙලා තියන්නේ අපේ රට ඔය කාලනේ තියන්නේ. දැන් ඔය අනුර අරගෙන දැන් පාර්ලිමේන්තුවටත් අපි යන්නේ අපේ වාහනේ අපි එලවගෙන. එතකොටනේ ඕගොල්ලෝ ස්පීසි කෙනෙක් පාර්ලිමේන්තුවේ අපේ නවත්තලා පාරේ නවත්තලා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට අහනවා මේක. එතකොට අපි කොහමද මේ පාර්ලිමේන්තුව යන්නේ? ඒක අපි දන්නේ නැහැ. ඔබතුමා දන්නේ නැද්ද මේ පාර්ලිමේන්තුව යනකොට නවත්තන්න බෑ කියලා? නෑ එහෙම රාජකාරිය ඔයාට රාජකාරියට වඩා මගේ රාජකාරිය ලොකුයි. ඔයාට සිංහල තේරෙනවද? ඒ වුණාට මාර්ග නීති උල්ලංඝනය කරයි යන්න බෑනේ. හරි. එතකොට මම කරපු වැරද්ද මොකද? ඔයා නැවතුවනේ මාව. ඔබතුමා VIP ලයිට් දාගෙන අනිත් වාහන වලට අවහිර වෙන්නේ. මේ බොරු කියන්න එපා. ඔයාගේ නම කියන්න ඕනේ නෑ. එහෙම යන හින්දානේ අපි නැවතුනේ. හරි. අයි මොකද්ද මම වැරද්දක් කරේ? වැරද්ද මොකද්ද? කරන්නේ අර පොඩ්ඩක් ඉන්නකෝ ඔබතුමා. ඔෆිස් එකේ නම කියන්නකෝ මට. ඔෆිස් එකේ නම කියන්න. ඔයාගේ නම කොහමද? කියන්නකෝ ඔබතුමා නම කියන්න. අපිට දැන් ඔබතුමාට මොනවද පෙන්වන්න ඕනේ මම? හරි. ඔයා ඕන නඩුවක් දාගන්න ගිහිල්ලා. හරි. අයි දුවන්නේ මේ එන්න දුවන්න එපා. ඕක අපි අනිවාර්යෙන් දාන්න ඕනේ. මේ இதுதான் பிரச்சனை. இந்த லைட்டை, விஐபி லைட்டை போட்டுக்கொண்டு அவர் பின்னாம்பெரிய லைட் ஒன்றை போட்டுக்கொண்டு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது போலீஸ்காரர் மறைத்தார்கள். ஆகவே போலீஸ்காரர்களுக்கு இவர் இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்தால் போதும். ஆனால் போலீஸ்காரர்களோடு சிங்களத்தில் அவர் சண்டை பிடிக்கிறார், முரண்டு பிடிக்கிறார். நீங்கள் தமிழர் ஒருவரை நீங்கள் நிறுத்தி இருக்கின்றீர்கள், சிங்கள ஒரு எம்பி போயிருந்தால் நிறுத்தி இருப்பீர்களா? இப்பொழுது இப்ப மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்தில் கூட சாதாரண எம்பிமார்கள் இப்படியான பெரிய லைட்டை போட்டு டிராபிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள். இப்பொழுது இது தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, போட வேணும்னா ஒரு சிறிய ஒரு லைட் ஒன்றை போடலாம். இது பின்னாம்பெரிய லைட் ஒன்றை போட்டு வைத்திருக்கிறார் இவர். தொடர்ந்து நாம் இதை பார்ப்போம். අනිවාර්යෙන් දාන්න ඕනේ මාත්‍යයට. දැන් ඔබතුමාට මොකද වෙන්න ඕනේ? පාර්ලිමේන්තුව යනකොට ඔයා දෙන්න පාරේ නවත්තලා කරන වැඩ බලන්න. ඔබතුමා පාර්ලිමේන්තුවට යන්නේ නේද? ඔය දැන් කොහෙද ඔයාගේ ගෙදරද යන්නේ මේ පාරේ? අපි දන්නේ ඒක දන්නේ. මොඩයා වගේ කතා කරන්නේ ඔයාගේ ගෙදරද යන්නේ මේ පාරේ? යාපනයෙන් ඉඳන් යන ගමන් මේ පාර්ලිමේන්තුවට. அடுத்த ஒரு போலீஸ்காரர் போலீஸ் அதிகாரியோடு பேசும் பொழுது மோடியா என்ற வார்த்தையை, மோடியர்கள் என்ற வார்த்தையை அவர் பாவித்திருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். இது மிகப்பெரிய குற்றம் தான் நிச்சயமாக. ஏனெனில் அப்படி பேசக்கூடாது. அவர் பிழையாக அந்த இடத்தில் போலீஸ்காரரை ஏசி இருக்கிறார். මේක අනිවාර්යෙන් දානවා. දැන් ලැජ්ජාවේ බෑ මේ
ඕගොල්ලෝ වගේ ඔෆිසර්ස්ලා දෙන්නේ තුන් දෙනෙක් ඉඳගෙන තමයි ඔය යරා වැඩ කරන්නේ. පාරේ මේ නිකම් මිනිස්සු නවත්තලා මිනිස්සුන්ගේ සල්ලි ගන්න ඔයාලා දෙන්නා වගේ කට්ටිය තමයි. එතකොට இப்ப அவர் சொல்றாரு என்னன்னா உங்களை மாதிரி மோடியர்கள் தான் இப்படி நிறுத்தி மக்கள்கிட்ட காசு வாங்குறதுன்னு அவர்கள் அதுக்காகவே நிறுத்த இல்லை. இப்ப டாக்டர் அர்ஜுனா இந்த விஷயத்தை அப்படியே திசை திருப்புறார். அவர் விஐபி லைட் போட்டு கொண்டு வந்த காரணத்தினாலதான் அவர்கள் நிறுத்தினார்களே தவிர அவர்கள் பணம் வாங்குவதற்காக நிறுத்தவில்லை. පොලිසිය සම්පූර්ණ නම නැති වෙනවා. අපේ තාත්තත් පොලිසිය. දැන් මෙහෙම මේ VIP දැන් මේ මගුල් පාස් එක දීලා තියෙන ඔබතුමාට මේකව තේරෙන්නේ නැත්තම්. මේ මගුල තේරෙන්නේ නැත්තම්. ෆොටෝකොපියක් තියෙනවා. මොකද? ඔය ෆොටෝකොපියක්. උඹට මම සිංහලෙන් කිව්ව තේරෙන්නේ නැත්තම් මේ මොනවද ලියලා තියෙන්නේ? ෆොටෝකොපියක් තියෙනවා. මේක ෆොටෝකොපිය ලොකර ෆොටෝ කොට එන්නේ. මම මේක පාර්ලිමේන්තුවේ ගහනවා මම. නෑ. හා ගහන්න. යකා ඔයාලා වගේ යකෙක් ඕ ලෙවලුත් අරගෙන සාජන්ලා වෙලා. ඔව් ඔයාලා ක්වොලිෆි அடுத்தது போற இடங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய கல்வி தகமை பற்றி அவர் விமர்சிக்கிறார். நீ ஓ லெவல் எடுத்துட்டு வந்து இப்படி போலீஸ்காரராக நிற்கிறீர்கள் என்று அவர் சொல்கின்றார். யக்கா என்றெல்லாம் அது அந்த பேயனே என்று அந்த தமிழ்ல அப்படி சொன்னால் அப்படித்தான் இருக்கும். ஒரு பேயனே நீயே இப்படி செய்கிறாய் என்ற சொற்களை பிரயோகிக்கின்றார். ஆகவே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நிலதாரியை பார்த்து அப்படி சொல்வது மிகப்பெரிய பிழை. පගුලත් නෑ. මේක තියන්නේ මේ පුද්ගලයා කියනවා මේක පාර්ලිමේන්තුවේ සෙක්‍රටරි අසං කරපු පාස් එක. මේ මෝඩයා කියලා කියන්නේ මම ඔයාලට. මේ මෝඩයා කියන්නේ කතා කරන්න ඉගෙන ගන්න. හරි ඉගෙනගෙන තමයි මම මේක වීඩියෝ දානවා. කතා කරන්න. අහන්නකෝ ඔයාලා වගේ මෝඩ මිනිස්සු ඕලෙවල් අරගෙන යුනිෆෝම් දාගෙන ආවිල්ලා කතා කරන්නේ මගේ ලෝය. ඔයා රජයේ නිලධාරීන්ට මෝඩයා කියලා කතා කරන්නේ ඔබතුමා වැරදිනේ. රජ නිලධාරි කියන්නේ දැනගන්න ඕනේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් සලකන විදිය. මන්ත්‍රී කෙනෙක් කොතනද කොහොමද මෙහෙම මේ ඔයාගේ පොලිසිය කොතනද? මාර්ග නීති උල්ලංඝනය කර යද්දි හරි ඔයාගේ පොලිසිය කොතනද? ඔයාගේ පොලිසිය කොතනද? මාර්ග නීති උල්ලංඝනය කර යන්නේ ඔයාගේ පොලිසිය කොතනද කොහොමද කියන්නේ? යන්නේ මාර්ග නීති උල්ලංඝනය කර? හරි ඔයාගේ පොලිසිය කොතනද? සම්පූර්ණ වැරදි. VIP ලයිට් ගහගෙන ඔය VIP ලයිට් මන් දාන්නද ඔබද දාන්නේ? මන් දාන්නද ඔබද දාන්නේ? නෑ ඒවට අවසර තියෙනවා නම් ප්‍රශ්නයක් නෑ. අවසර මං ගිහිල්ලා ගන්නකන්. කොහොමද අවසර අපිට පෙන්නුවා නම් ඔයාලා වගේ මිනිස්සු තමයි පොලිසිය නම නරක කරගන්නේ. අපි නරක කරගන්නේ නෑ. අපි ඕගොල්ලෝ වෙනුවට අපි රාජකාරිය පොලිසියට රණ්ඩු වෙනවා. මේ පාර්ලිමේන්තුවේ රණ්ඩු වෙනවා. ඕගොල්ලෝ වෙනුවට. අපි රාජකාරිය රාජකාරිය කියනවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් කියලා කිව්වට පස්සේ පාරක වාහන වලට එකම නීතිය තමයි ඉතින් ක්‍රියාත්මක එහෙමද? ඔයා ජනාධිපති යනකොට නවත්තලා කියනවා එකම නීතිය නිසා ලයිසන්ස් පෙන්නනවා කියලා. ඔබතුමා නවත්තන්න අවශ්‍යතාවයක් නෑ. නැහැ. ඔයා அடுத்தது பிழையான வாதங்களை அவர் முன்வைக்கிறார். இப்ப ஜனாதிபதி போர் நேரம் நீங்க இப்படி நிறுத்துவீர்களா என்று கேட்கின்றார். ஏன் அவர்கள் நிறுத்த வேண்டும்? ஜனாதிபதி போகின்ற நேரத்துல ஏன் அவர்கள் நிறுத்த வேண்டும்? ஒரு சாதாரண எம்பிக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் சமமான உரிமை இல்லை. அடுத்தது அவர் போகின்ற நேரத்துல இப்படியெல்லாம் விஐபி லைட்டை போட்டுக்கொண்டு ஜனாதிபதி போக மாட்டார். அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு போலீஸ்காரர்கள் போட்டுக்கொண்டு போவார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரியும் இது ஜனாதிபதி போகின்றார் என்று. அவை பிழையான வாதங்களை அவர் முன்வைக்கிறார். ජනාධිපති නඩ අහන්නකො සිංහලින් නෑ මං දෙමළ. ඒ වුණාට ඔයාට තනි කරලා සිංහලින් මං අහන්නේ. ජනාධිපති යනකොට ඔලයි ප්‍රයිම් මිනිස්ටර් යනකොට මේව නවත්තලා පාරේ යනවාද මේ ලයිසන්ස් පෙන්නන්න කියලා. මගාව කිසිම බලපත්‍රයක් මේ මගුල මේ බම්බුව තමයි දීලා තියෙන පාර්ලිමේන්තුවේ. මේ මගුල් ඕගොල්ලෝගේ සිංහල බම්බු පාර්ලිමේන්තු එක දීලා තියෙන මේ මගුල. අපි ඒක දන්නේ නෑ. ඒක ඔබතුමාලා அடுத்தது பாராளுமன்றத்தை கூட அவர் அப்படி ஏசுகிறார். சிங்கள வம்பு பாராளுமன்றத்தை தான் எனக்கு தந்தது என்று குறிப்பிடுகின்றார். இது எல்லாமே இந்த சொற்கள் எல்லாமே சபையில் பேச முடியாத சொற்கள், அன்பார்லிமெண்டரி வேர்டு என்று சொல்வார்கள். அப்படியான வார்த்தைகளை அவர் சொல்கின்றார். ஆகவே இது மிகப்படியான ஒரு விஷயம். අපි පාර්ලිමේන්තු හදාගන්නම්. අපි හදාගෙන හිටියා වෙනම. ඔයාලා සිංහල තේරෙනවද? ඔබතුමාගේ ඩෙන්ටිය තමයි ඩෙන්ටිය රොෂානි රෝගණ දින. දැන් ඩ්‍රයිවිං ලයිසන්ස් එක ඔබතුමා දෙන්නේ නැහැ නේ පොලිසියට බලන්න. ඒක වරදක් නේ. පාර්ලිමේන්තු එම්පි කෙනෙක් ඔයාට පාරේ නවත්තලා ඩ්‍රයිවිං ලයිසන්ස් පෙන්නන්න ඕන. බලන්න පුළුවන්. අයි මම කරපු වැරද්ද මොකද ඔයාට ලයිසන්ස් එක පෙන්නන්න? VIP ලයිට් දාලා පාරේ VIP ලයිට් දැම්ම. ඒ කියන්නේ අපි VIP ලා නැහැ. අපි VIP ලා ඒක නැහැ. දන්නේ ඒක ඔබතුමාලා හිතාන ඉන්න විදිහ. හරි. අපි හිතාගෙන නැහැ. අපි තමයි මේ අපි තමයි අනිත් වාහන අවහිර කරගෙන යන්න බෑ. යන්නනේ ඔයා ඉන්න පොලිසිය කියන්නකෝ. ඉන්න පොලිසිය ඉතින් මේ අදාළ පොලිස් වසම තමයි. හරි. අදාළ මොකද්ද මේ? නම කියන්න මේකට. මම OIC එක මේක. හරි. රම්බා පොලිසිය. ඔයාගේ නම කියන්න. එයි දැන් මම ඩොක්ටර් රාමනාഥ නැට්ටුනා. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. ඔබතුමාට අපි දෙන්නම ඔයිට කලින් නම සඳහන් කරා. හරි. ඔය ඔබතුමාගේ මම වීඩියෝ එක මගේ විස්තර කිව්වනේ මම ඩොක්ටර් රාමනාථ නැට්ටුනා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් කියලා. ඔබතුමාගේ නම කියන්නකෝ. නම කලින් සඳහන් කරා. වීඩියෝ අල්ලගෙන මේ බලන්නකෝ. පාරේ නවත්තගෙන හරි. නෑ OIC නෑ මම මේක මාත්‍යට දානවා. ඔබතුමාගේ නම කියන්නකෝ.
නම කියන්න බැරිද? හරි ඔබතුමාට දැන් රියදුරු බලපත්‍රය දෙන්න බෑනේ. හරි හරි. ඔබතුමාට පෙන්වන්න ඕනේ නැහැ. මම ඔය ටික ගෙන්නට මම පෙන්වන්න. හරි ගැටලුවක් නැහැ. හරි යන්න අපි මේක දානවා මීඩියා එකට දානවා. යන්න. ඔයා එන්නකෝ අපි යන් ඕකල මේකට. හරි හරි. යන් ඔයාලා මේකට යන්. ரம்பாவ போலீஸ் நிலையத்திற்கு அருகிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அர்ஜுனா ராமநாதன் போலீசாருடன் வீதி போக்குவரத்து போலீசாருடன் முரண்பட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த வீதி போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக மாறிவிட்டது. அனுராதபுரம் ரம்பாவ பகுதியில் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக உள்ள வழக்கிலே தான் சந்தேக நபர் என்று கூறி யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்திலே புதன்கிழமை 21ஆம் தேதி ஆஜரானார். இருப்பினும் அனுராதபுரம் தலைமை அதிகாரி இந்த வழக்கில் அவரை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய கடுமையாக மறுத்துவிட்டார். காரணம் என்னவெனில், சந்தேக நபர் ராமநாதன் அர்ஜுனா என்ற பெயரில் தனது தேசிய அடையாள அட்டையுடன் நீதிமன்றத்தில் ஆஜரான போதிலும் இந்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் போலீசாரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையில் சந்தேக நபரின் பெயர் அர்ச்சுனா லோச்சனா என்று பட்டியலிடப்பட்டுள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார். அதன்படி செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான சந்தேக நபரின் பெயருக்கும் பி அறிக்கையில் போலீசாரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பெயருக்கும் இடையில் முரண்பாடு இருப்பதால் ராமநாதன் அர்ஜுனா சந்தேக நபராக ஆஜராவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதவான் கூறிவிட்டார். தொடர்ந்து இனி அது மாற்றம் செய்து இந்த வழக்கில் அவர் சேர்க்கப்பட வேண்டும். அது எவ்வாறு நடைபெறும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கிடையில் இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு பெரும் கலேபரத்தையே ஏற்படுத்திவிட்டார். அது தொடர்பான காட்சிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். Next will be a motion of privilege raised by Dr. Ramanathan Archunan, Standing Order 29-2. மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காலை வணக்கம். இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 64 நாட்கள் கடந்திருக்கிறது. இன்றைய தினம் எனது முறைப்பாடு, எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் 36வது நாள் கடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது. இன்றிலிருந்து 64 நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து 36 நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன். 64 நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் 36வது நாள் எனது முறைப்பாட்டின் பின்னர் 3 கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. அதன் 3வதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக 64 நாட்கள். நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை ஃபோன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1974 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து இது முரண்பாடா இருக்குது. இப்ப மனதால் என்ன சப்போர்ட் பண்றது? இது ஒரு சின்ன பிள்ளையே சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாராளுமன்றத்திற்கு மனதால் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்குது? அவை டாக்டர் அர்ஜுனா
சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார் என்றே அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப மனதால் என்ன சப்போர்ட் கொடுக்கிறது? இப்ப அரசாங்கத்திற்கு சீட் போதாம இருந்தா சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் மனதால் சப்போர்ட் கொடுக்கிறதை நான் நிப்பாட்டுகின்றேன் என்று சொல்லி அவர் என்ன பேசுகின்றார் என்று தெரியாமல் அர்ஜுனா எம்பி பேசிக் கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து நாம் அதை பார்ப்போம். உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற திசை திருப்புகின்றார் டாக்டர் அர்ஜுனா. ஒரு ஹெட்லைட் போட்டதற்காக அல்ல, விஐபி லைட்டை போட்டுக்கொண்டு போனதற்காக, அது பெரிய விஐபி லைட்டை போட்டுக்கொண்டு போனதற்காகத்தான் போலீஸ்காரர்கள் வழக்கு போட்டார்களே தவிர ஹெட்லைட்டை போட்டுக்கொண்டு போனதற்காக போலீஸ்காரர்கள் வழக்கு போடவில்லை. இவர் திசையை திருப்புறார் இந்த விடயங்களை. ஆகவே ஏதோ தான் சொல்ற மட்டும்தான் சரி, மற்றவர்கள் எல்லாம் பிழை என்பது போல அவர் குறிப்பிடுகின்றார். அது இவருடைய பிழையான அணுகுமுறையாகவே இருக்கிறது. ஹெட்லைட்டை போட்டு கொண்டு போனதுக்காக போலீஸ்காரர்கள் மறிக்கல, விஐபி லைட் அது பெரிய டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயம். அங்க நான் இங்கே பாராளுமன்ற இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கதைக்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாக ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ. Honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள், பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கதைக்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். කරු කතානායකතුමා මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති. විමල් හොනරබල් මෙම්බර් මට කියලා තියෙනවා මම කරපු වරදක් කියලා. අද වෙනකම් මට නඩුව 24ක් දාලා තියෙනවා. හැබැයි ඒ නඩුව 24 පෞද්ගලික නඩුවක් නෙවෙයි. වංජාවක් අල්ලනවා කියලා හිටපු ආණ්ඩුවේ කියපු විදියටම මම කිව්වේ හොස්පිටල් වල වංජාවක් යනවා කියලා. අද වෙනකම් කීයක් Facebook වල මේ ෂය වෙනවාද කියලා බලන්නකෝ. හොස්පිටල් වල මිනිමරුවා. මන්නාර හොස්පිටල් එක මිනිමරුවා. තව එකක් මම නිකන් කියන්නම්. මම සාමාන්‍ය මන්ත්‍රීවරයෙක් කරේ පත් උනේ මේ හැරි ඊට කලින් මම ડોක්ටර් කෙනෙක්. කවදාවත් මං ගැන එක මීඩියා වල කම්ප්ලේන්ට් ආවිල්ලා තියෙනවද? මගේ හැසිරීම ගැන මෙතුමා කතා කරා මං හැසිරීම වැරදි කියලා. ඒක මං නිවැරදි කරන්න මේක කතා කරන්නේ. එක දවසක්වත් මට මගේ වෙනුවට එක නඩුවක්වත් මේ දවසට මේ පොලිටික්ස් එකට එන්න කලින් වැටලා තියෙනවද කියලා පොඩ්ඩක් හොයලා බලන්න. දෙවෙනි එකක් තමයි මම දැන් උතුරේ නියෝගයක් කරනවා. දැන් මම මෙතුමාටත් ලියුමක් ලියලා දුන්නා. මේ as a leader of house මෙයා මට උත්තර දෙන්න ඕනේ අයි මගේ ටයිම් එක වෙන් කරලා නැහැ කියලා. මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති. මාව නිකන් කොටි කියලා අයි එච්චර ડિප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. இப்ப யார் இவரை புலி என்று சொன்னது? புலி என்று யாருமே சொல்லவில்லை. இவர் போடுற ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மற்றது அந்த விஷயங்களை தான் குறிப்பிடுகிறாரே தவிர யாருமே பாராளுமன்றத்தில் இவரை புலி என்று சொன்னதாக பார்க்கவில்லை. நான் எனக்கு தெரியல. ஆகவே ஒவ்வொரு புதிய விஷயத்தை உருவாக்கி தன் பக்கம் திசையை திருப்புகின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு பொதுமக்கள் வாக்கு போட்ட மக்களுக்கு என்ன விஷயங்களை பேச வேண்டும் என்ற விடயங்களைத்தான் பாராளுமன்றத்திலே பேசி அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட ரீதியில் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. அதான் இப்ப டாக்டர் அர்ஜுனால உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. මිනිමරලා තියෙනවා. මිනිමරපු ආණ්ඩුව තමයි මේක. 1980 ගානක් කොච්චර මිනිමරුවද? එහෙනම් මාවත් මිනිමරලා තියෙන්න. මගේ ලක්ෂ ගණනාව මිනිමරලා තියෙනවා මුල්ලි. சரி, இப்ப
இப்ப கொலை செய்த ஆண்டுதான் இந்த அரசாட்சி தான் இந்த அரசாட்சி என்று சுட்டிக்காட்டுகின்றார். இது மிகப்பெரிய அம், பிரச்சனை உருவாக்கும். இப்ப என்பிபி அரசாங்கம் கொலை செய்ததா என்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம், கேள்விகளை அடுத்து இவர் மீது எதிராக வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பாராளுமன்றத்தில் உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பெறுமதியானவை. වල මෙතුමාගේ ප්‍රසිඩන්ට් කිව්වා කවුරුත් මැරලා නැහැ කියලා. ඒ විදිහට මගෙත් දාන්න 44,001 let me kill මට එක පොලිසියක් මම දැන් පුළුවන් නම් ජනාධිපති මහත්මයා යන්න කියන්නේ වාහනේ එල්ලවගෙන පාරේ මේ ෆුඩ් සිටියකට මං යනවා බය නැතුව. මට කිසි ආරක්ෂාවක් දීලා තියෙනවද අද වෙනකන්? වාහනේ දීලා තියෙනවද යන්න? මට පාරේ දැන් බලන්න මන්නාරම මගේස්ත්‍රාගේ ඉස්සර දෙන්නෙක් මරුවා. දෙයිවල එක්කෙනෙක් මරුවා. මාව වරුවත් பாக்கியமா කියනවා මේ ආණ්ඩුව. Honorable member, this இன்னும் ஒரு விஷயத்த சொல்றார். இப்ப மன்னார்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இங்க கொழும்பு தெய்வலையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நான் கொலை செய்யப்பட்டால் அதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று டாக்டர் அர்ச்சுனா உணர்ச்சி வசப்பட்டு இங்கே குறிப்பிடுகின்றார். is not pertaining to your matter of privilege you had raised. මේක වෙලා keep තියෙන්නේ your submission අපේ රට brief. පක්ෂ විපක්ෂය රණ්ඩු වෙනකොට කිසි දෙයක් අදාළ නැති දෙමළ මිනිස්සු නිකන් මේ ප්‍රශ්නයකට මැත වෙනවා. දැන් අපි විපක්ෂයකට රණ්ඩු වෙන්න යන්නේ නැහැ. ඕගොල්ලෝ විපක්ෂ පක්ෂ රණ්ඩුවේ පස්සේ තියාගන්න. කරුණා කරලා මම ජැෆ්නා රීප්‍රසන්ට් කරන නිසා ඒ මිනිසුන්ට ඒ මොකරි කතා කරන්න පුළුවන් මගේ වෙනුවටනේ. කොච්චර දේවල් වෙලා තියෙනවද පොලිසියේ මරණයක් පොලිසිය ඇතුලේ. ඒවා කතා කරන්න කරුණා කරලා ඉඩ දෙන්න. මට විපක්ෂ පක්ෂ කිසි දෙයක් ඕනේ නැහැ. මම කතා කරන්නේ අපේ Yes, ජනතාවට honorable විතරයි. member, as mentioned, I shall bring your grievance towards the முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். இப்ப எதிர்கட்சி ஆளும் கட்சி சண்டையை விட்டுட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தளம். இதில் அவரும் உணர வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்பது தொடர்பாக. ஆகவே டாக்டர் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் கத்தி கூச்சலிட்டு தன்னுடைய பிரச்சனை தொடர்பாக பேசி இருக்கிறார். இது வீடியோ பதிவுகளாக உங்களுக்கு நாம் தந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.